அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? யாரு பாருங்க, சுற்றியும் தண்ணி அப்படியே சூழ்ந்த நிலையில் ஒரு தனித்தீவு போல் காட்சி அளிக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தாங்க ஓடோடி வந்தேன் இன்னைக்கு. கண்டிப்பாங்க, பாருங்க தொடர்ந்து. ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பராங்கோயிலை தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்திலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெத்திக்குட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா சித்தங்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற கோம்பக்காட்டு கருப்பராங்கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றியுமே தண்ணி இருக்குங்க. அதாவது அந்த கோயில் வந்து தீவு போல் நம்மளுக்கு வந்து காட்சி தரும். எனக்கு பேக் சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா, நம்ம கூட வந்தவர் வந்து பரிசல் வேணும். ஏன்னா தண்ணிங்கிற போது நம்ம தண்ணியில் வந்து பரிசலில் தான்டா போக முடியும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வந்திருக்கேன். அப்போ வந்து நடந்தே போனோம். பட் ஆனால் இப்போ வந்து தண்ணி அதிகமாக ஏறினங்காட்டிக்கு நாங்கள் வந்து பரிசலில் தான் போயாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் கூட வந்தவர் இருறா நான் போய் கேட்டு வந்துடுறேன், இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் பரிசல் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் போனவர் இன்னும் காணோம். இப்போ உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாப்புல, அவர் வந்து தம்பி என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது, எவ்வளோ நாளாக வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாப்புல. ஆமாண்ணா, நானும் ஒரு 1.5 வருஷமாக பண்ணுறேன். பெருசாக சப்போர்ட் இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் அப்படியே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொன்னேன். தம்பி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, 1000 தடைகள் வரும், உன் கூட இருக்கிறவனே உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான், இருந்தாலும் நீ வந்து ஓடிட்டேரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவர் வந்து இப்போ பேசிட்டு போனாது. அது வந்து கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கலினாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தாப்புல. அதுதாங்க அவர் பேசிகிட்டு இருந்தாப்புல. அவர் பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டார். இப்போ நானும் இன்னொருத்தரும் போக போகிறோம். அவர் வந்து வந்தால், அவர் கேட்டு வந்தால் நம்ம அப்படியே கிளம்பலாம். அந்த பரிசல் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த 3 பரிசலில் ஏதோ ஒன்று தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மறைச்சிருச்சு. நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த தண்ணி வந்து இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் நின்றுருந்த இடமெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் இருந்தது. இப்போ இந்த காடு, இந்த வாழைக்காடெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வாழைக்காடே பாதி வரைக்கும் முழுகிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் குறைஞ்சங்காட்டிக்கு ஓரளவுக்கு வந்து நான் இப்போ இதில் நடந்துட்டு போயிட்டுருக்கேன். இங்கே எப்பவுமே சூப்பராக இருக்குங்க, இந்த வியூவெல்லாம் நல்லாயிருக்கும். அதே சமயம் இங்கே நிறைய குழிகள், கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறதோ அது வந்து அதுக்கும் மேலே ஆபத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இடத்துலையும் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க தண்ணிக்குள்ளே குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து. இந்த கோயில் பாருங்கள், இது தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிற கோயில். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இருங்க, பேக் கேமரா மாற்றிக்கிறேன். வேறு மாதிரி இருக்குல்ல. இதுக்காக தாங்க தனியாக பாருங்கள், சுற்றியும் தண்ணி அப்படியே சூழ்ந்த நிலையில் ஒரு தனித்தீவு போல் காட்சி அளிக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தாங்க ஓடோடி வந்தேன் இன்றைக்கி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை பற்றி. இங்கே பம்பெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என்னென்னா, இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக அந்த பறவை வந்து ஒரு பறந்துட்டுருக்கு தெரியுதுங்களா? அந்த காட்டோட எட்ஜில் வந்து, அதாவது அந்த மலையோட எட்ஜில் வந்து இந்த கோயில் வந்து இருந்ததாகவும், அங்கேருந்து பிரிச்சுட்டு வந்து எல்லாருனாலையும் அங்கே ஈஸியாக போயிட்டு வர முடியாது. ஏன்னா இங்கேயே தண்ணியில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டு அப்படிங்கும்போது நிறையா மிருகங்கள், வனவிலங்குகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இங்கேயே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா எல்லோரும் ஈஸியாக வந்துட்டு போவாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து தனியாக பிரித்து அதுக்குன்னு தனியாக கோயில் கட்டி இப்போ இந்த ஊர் மக்கள், அப்புறம் இந்த கோயில் சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல வழிபட்டுட்டு போகிறாங்க. நிறையா இங்கே வந்து வேணுனது கிடைக்கும். மற்ற கோயில் மாதிரி இங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக எதையும் வேண்டிடக்கூடாது. இங்கே வந்து விளையாட்டுங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். எதுவுமே விளையாட்டாக பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலோடு தாங்க நம்மளை தாட்டினாங்க. இப்போ தண்ணி அப்படியே லைட்டாக வெளியே போக போக பவானி சாகரில் இங்கே பாருங்கள், சின்ன சின்ன மேடுகள், அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இனி ஒவ்வொரு இடமும் தண்ணி குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி தீவுகள் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய இருக்கும். அதெல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும் பாருங்கள் மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவர் அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? அங்கேயே இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? யாரு? அப்படிங்களா? பரிசல் வந்து வண்டி எங்கே நிறுத்துனீங்க? வண்டி அப்படியா? சரி, ரைட்டு.
மக்களே நம்ம இப்போ வந்து இந்த பரிசலில் ட்ராவல் பண்ணி இப்போ அங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து நம்ம போக போகிறோம். நம்ம கூட பயணம் பண்ண அவர் வந்துட்டு இருக்காப்புல பாருங்கள். வாங்க வாங்க, நம்ம அப்படியே இதில் ஏறி கிளம்பலாங்க. ஹாய் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வரும்போதும் இவர் நம்ம கூட இருந்ததை பார்த்துருப்பீங்க. அகைன் இவர் கூட மறுபடியும் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க, பக்கத்தில் செருப்புள்ளதை போட்டுறேன். ரைட்டு, அந்தாக்கு போயிடுறேன். மேலே பரிசல் தூக்கிடுச்சு பாருங்க. போகலாம். ஏலே ஏலேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போனால் தான் கரெக்டாக இருக்கு. பா பயங்கரமாக போகுது பார்த்தீங்களா பரிசல். இப்போ அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நெருங்குறோம் நம்ம வந்து அந்த கோயிலை. கரெக்டாக பூஜையெல்லாம் வெள்ளி சனி திங்கள் அந்த மாதிரி அமாவாசை டைம் மட்டும்தான். மற்ற டைம் யாருமே இடைநாளில் வரதில்லை. கைஸ் இப்போ நம்ம வந்து பரிசல் ஓட்ட போகிறோம். பாருங்க, கண்ட மணியோட போகிறாரு. என்ன இது கொஞ்சம் பெரிய துடுப்பாக இருக்குதுங்க. பாருங்களேன் எவ்வளோ சைஸாக இருக்குன்ட்டு. ஓட்டு அமுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமாக தம் கட்டி தான் தள்ளுனது. ஓடி தேவன கோயில் பார்க்கணும். சட்டு வேத்தில் போகிறோமாப்பில் வீடுங்க. உன்னோட வேகம் எனக்கு சோகமாக இருப்போது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. முழுகிருச்சு. இந்த கோயிலிருந்து இன்னும் அங்கே தூரத்தில் இருக்கு அதுவா? ரைட்டு மக்களே, இது வந்து இந்த மாதிரி ஒரு தீவு மாதிரி இருக்கிற இடம் கூட அந்த சென்டரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாப்புல. அது வந்து இப்போ முழுகிருச்சா, இன்னும் கொஞ்சம் தண்ணி இறங்கினா வந்து அங்கேயும் இதே மாதிரி தெரியும் அப்படிங்கிறாப்புல. கொஞ்ச நேரம் வந்து நம்ம பரிசல் ஓட்டினோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காப்புல. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோயிலை ரீச் பண்ணிட்டோம். பக்கத்தில் வர வர எப்படியோ தீவுக்குள்ளே ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு நாங்கள் வந்த தாட்டத்தை காட்டுறேன். இதுதான் நம்ம அங்கேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே நம்ம பரிசலில் வந்துட்டோங்க. சரிப்பா, நீங்கள் அங்கேயே விட்டுலாம், ஏன்னா அது அங்கேருந்து கழட்டுறது தானே. ரைட்டு. ஸோ அதோட என்ட்ரன்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்த பரிசல் அது ஓரளவுக்கு மேடு தள்ளி நிறுத்திட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. இல்லைனா காற்று தள்ளிட்டு போயிடும். திடீர்னு இங்கே எப்போ காற்று வரும் வராதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அப்படியே கால் கழுவிட்டு உள்ளே போயிடலாங்க. போலாமா? பரிசலோட்டி எல்லாம் உங்களுக்கு அப்படின்னா அப்புறம் நான் எல்லாம் என்ன பண்ணுவேன்? அப்பனே விநாயகா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் காப்பாற்றிடப்பா. அன்றைக்கி போல் இன்றைக்கும் பூட்டியிருக்காங்க. நம்ம அப்படி தான் வரணும் போல். இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், அருள்மிகு மேலே வந்து கோம்பக்காட்டு அருள்மிகு கருப்பண்ணசாமி திருக்கோயில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அட்ரஸ் வந்து விளாமுண்டி சத்திரம், சித்தன்குட்டை. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், இந்த தீவு போல் காட்சி அளிக்கிற இடத்துல இருக்கிற கருப்பராயன் இவர் தாங்க. மக்களே, இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா பூசாரியோட நம்பர் வந்து இங்கே பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை கேட்டு கூட இங்கே வரலாம். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிங்க. பேர், அவரோட பேர் ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ வந்து நம்ம இன்னொரு கேட் இருக்குங்க பக்கத்தில். ஸோ அதில் வந்து என்ட்ரன்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு என்னாச்சுங்க, பார்த்து ஏன்னா ரொம்ப நாளாச்சு இங்கே யாரும் வர்றதில்லை போல். என்ன இருக்குது எது இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. அன்றைக்கி ஒரு டைம் பூனை ஏதோ இருந்தது இல்லை? தண்ணிக்குள்ளே இங்கே பூனையும் இருந்ததுங்க அன்றைக்கி ஒரு டைமு. என்ட்ரன்ஸில் 2 தெய்வங்களுக்கு சன்னதி. ஸோ இங்கே ஒரு தெய்வம், அதே மாதிரி அங்கே 2 தெய்வங்கள் கூட இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் நம்ம இப்போ தண்ணியில் இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் நம்மளுக்கு அந்த வியூ வந்து தெரியுது நல்லாவே. பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கேருந்து உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ கோயிலுக்கு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போகலாம்.
இந்த 2 தெய்வத்தையும் வெளியில் இருக்கிற இந்த 2 தெய்வத்தையும் வந்து தரிசிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கேட்டில் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி கோயிலுக்குள்ளே வந்து நம்ம போகலாம் வாங்க. பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு தெய்வம் கூட வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது இல்லைன்னா இது பேர் தெரில. மக்களே நம்ம உள்ளே வந்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோயில் அந்த தெய்வத்தை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸோ நேரெதிர், அதாவது கோம்பக்காட்டு கருப்பராயனுக்கு எதிராக வந்து எதிர் சாமி வச்சுருப்பாங்க. அந்த சாமி வந்து இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஆணிச்சப்பல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி இருக்குது. இன்னொன்றும் இருக்குது பாருங்கள், அதையும் காட்டுறேன். ஸோ இதுவும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன் ஆணியெல்லாம் இன்னும் ஷார்ப்பாக இருக்குங்க. இல்லை எப்போது அமாவாசை டைம் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இதெல்லாம் தொட்டுட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பக்கம் பெரிய பெரிய குதிரைகளில் வந்து சிலையாக வச்சுருக்காங்க. அந்த கருப்புசாமி வந்து போகிற மாதிரி சிலைகள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குதிரைகள், அதுக்கப்புறம் இங்கே பாம்போட சிலை கூட இருக்குது. இங்கே நாயோட சிலை, பைரவரோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7 கன்னிமார்கள் தெய்வங்கள் வந்து சின்ன சின்ன கற்களில் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக சிலை செஞ்சு அதை வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நான் இங்கே இருக்கிற கருப்பராயனை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிற கோம்பக்காட்டு கருப்பராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பராயன் கோயில் வந்து இதுதாங்க. அந்த கோயில் இருக்கிற கருப்பராயன் வந்து இங்கே பாருங்கள். ஸோ கீழே இருக்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் சுயம்பு வடிவில் வந்த ஒரு கருப்பராயன் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி கல்லில் இருந்தாவே இது வந்து கருப்பராயனுக்கும் பொருந்தும். மற்றபடி நம்ம சிவன் எந்த தெய்வமாக இருந்தாலுமே கல்லில் வச்சா அது சுயம்பு வடிவு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே வந்து 2 தெய்வங்களுக்கு வந்து கற்களில் ஃபஸ்ட்டு வந்து வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த சிலை கூட இந்த சிலை வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்து வச்சு கும்பிட்டுருக்கலாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. பாருங்கள் கரெக்டாக இது எப்போன்னா அந்த அமாவாசை டைமு அந்த மாதிரி முக்கியமான விசேஷங்கள டைம் மட்டும்தான் இங்கே வந்து கும்பிட்றதா சொல்லி கேள்விப்பட்டேன். இதோட அமைவிடம் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, இந்தா பின்னாடி அந்த இடங்க, அந்த மூலையில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட எட்ஜில் வந்து இந்த கருப்பராயன் கோயில் வந்து அங்கே தான் இருந்திருக்கு. இங்கே தான் அங்கேருந்து எல்லோரும் போக முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல வச்சு வழிபடுறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். மக்களே இந்த பின்னாடி இருக்கிற அந்த வியூவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் தைல மரம் தானே இது. தைல மரமே தான். பரவாயில்ல. இப்போ ஏதோ ஒரு மணிங்கிறங்காட்டிக்கு காற்றெல்லாம் அதிகமாக வரல. ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள் இந்த அலை வந்து அப்படியே மெதுவாக அடிச்சிட்ருக்கு. இன்னும் வேகமாக அடிச்சதுன்னா பயங்கரமாக இழுத்துட்டு போயிருங்க. நம்ம ஒரு பக்கம் போட்டால் அது ஒரு பக்கம் பரிசல் போகும். ஆக்சுவலாக வரும்போதே பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கெங்கே விட்டு அடிச்சிட்டு வந்தான்ட்டு. ஆக்சுவலாக நான் எல்போர்டு பரிசல் ஓட்டுறதில்ல, இவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு. நண்டு குழி பாருங்க, இந்த நண்டு இருக்க மாட்டேங்குது. இருங்க பழையவங்க பாம்பு கிம்பு வந்துட போதுங்க. இல்லையா இந்த மாதிரி மேட்டில் இந்த மாதிரி கற்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்து நண்டு பறித்து உள்ளே போய் படுத்துக்குங்க. அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பிடிச்ச ஞாபகம். இப்போ எங்காவது இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இங்கே இருக்கு பாருங்க, அது பழசா? சரி விட்டுருங்க. மக்களே நான் உங்களுக்கு இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆபத்தாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இறந்ததாக சொல்கிறாப்புல. பாருங்கள் ஆழம் தெரியாமல் வந்து அவங்க வாட்டுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இங்கே வந்து யாரும் தயவு செஞ்சு இறங்காதீங்க. இந்த மாதிரி எங்காவது உங்களுக்கு விவரம் தெரியாத இடத்துல வந்து நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அப்புறம் இந்த 3 பேர் போன மாதிரி சம்பவம் தான். இப்போ நம்ம வந்து மேலே இருந்தோம், இப்போ நம்ம அந்த கோயிலை சுற்றிட்டு இருக்கோம். இப்போ சுற்றிட்டு நம்ம டேரெக்டாக வந்து எங்கே பரிசல் நிறுத்தினமோ அங்கே வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு அமைதியான சூழலில் சுற்றியும் தண்ணி சூழ்ந்த ஒரு நிலையில் ஒரு தனித்தீவில் வந்து கோம்பக்காட்டு கருப்பராயன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்புன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்கள் நடமாட்டமோ மற்ற எந்த ஒரு ரஷ்ஷுமே நம்மளுக்கு இருக்காது. நம்ம அமைதியாக வந்து தரிசிச்சுட்டு நம்ம என்ன மனசில் வேண்டுமோ அதை அப்படியே தரிசிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாக நம்ம நிம்மதியாக உட்காந்துட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகலாம். பட் ஆனால் இங்கே வந்து எல்லாருனாலையும் வர முடியாதுங்க. இங்கே யாராவது லோக்கலில் தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியும். ஏன்னா இங்கே வந்து இப்போவே நீங்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து பரிசலில் தான் இங்கே வந்து வந்தோம். ஸோ சப்போஸ் வந்து நாளைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வர்றீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் வர்றீங்கனாலுமே வந்து பரிசலில் நீங்கள் வரணும்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இங்கே இருக்கிறவங்க லோக்கலெல்லாம் இங்கே வந்து கேட்டிங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் இங்கே அந்த பூசாரி நம்பர் அவர் உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, அவரை கேட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.